இங்க என்னல நடக்கு? ஒண்ணுமே நடக்கல, அத வந்துட்டு எல்லாம் வரணும். அப்ப என்ன நடக்குன்னு நீ ஆசைப்பட்ட குடுமி? கூண்டை அறுத்து கூர்மா வச்சு விடுவேன். ஏலே உன்கிட்ட கேட்டா இவ பதில் சொல்லியால இருக்கு. ஏக்கா அது ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் கடங்க பேசிட்டு இருந்தோம். சும்மா நடுராத்திரில என்னல பேச்சு வேண்டி கிடக்கு? அது வந்து குடுமி கூட கருவாட்டு கூட என்னல பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு? நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் பேசுவோம். அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏய் நான் ஒண்ணே கேட்கல, என் தம்பிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நடுவுல ஏதாவது ஊடையில பூந்து பூந்து ஏதாவது பேசினேன்னு வச்சுக்க, அங்க இருந்து தூக்கி எறிஞ்சு விடுவேன். எதுக்கு வந்ததுல இருந்து என்னையவே சொல்லிட்டு இருக்கே? இந்த கருவாடு தான கூட வந்திருக்கா, அவளே ஏதாவது சொல்லுங்க. அவ இதற்கு வாயை கூட திறக்கல. நான் வந்ததுல இருந்து என் தம்பிட்ட கேட்ட கேளுக்கு நீ தான வாயை திறந்துட்டு இருக்க குடுமி. வேற ஒண்ணே ஏசாம ஒண்ணே தூக்கி எறியாம யார் தூக்கி எறிவாவே? ஏலே நீ ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தா, திடீர்னு படுத்துறவன கான்மணி எழுப்பி வந்தா இவ கூட என்ன பேசிட்டு இருக்கா? என்னல பேசிங்க? அம்மா இவ்ளோ ரெண்டு எப்படி உள்ள வந்தால்வே? இவளுக்கு தங்க இடமே கிடையாது, ரூம் எடுக்கலையே. ஏக்கா ரூம் எடுத்துட்டாங்கக்கா. என்னது ரூம் எடுத்துட்டாளா? ஒரு நாளைக்கு 5000 கொடுத்தீவ, எப்படி ரூம் எடுத்தா? ஏலே நீ ரூம் எடுத்து கொடுத்தியா? இல்லக்கா. உண்மையை சொல்லு தம்பி சேகரி, என்கிட்ட போய் சொல்ல நீ மட்டும் நினைக்காத, நான் எப்படியா கண்டுபிடிச்சிருவேன். ஏக்கா ஒரே ஒரு ரூம் தானக்கா என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஓஹோ அப்படி போத கதை. இந்த கொண்டக்கறியில பார்த்துட்டு நீ ஏமாந்துட்ட. ரூபா ஏன்ட்ட தானே கேப்பா, அப்ப பாத்துக்கிட்டே உன்னியே. இங்க பாத்து தம்பி சேகரி, நம்ம ரூமுக்கு மட்டும் தான் நான் ரூபா தருவேன். இவ்வளவு இருக்க ரூம்க்குல நான் ரூபா தர முடியாது. ஏன் எதுக்கு தர முடியாது? சேகர் தான் எங்களுக்கு ரூம் எடுத்து தந்திருக்கான், அவன் தான் காசு கொடுக்கணும். கொடுக்கலனா சேகர் இந்த ஹோட்டல்காரரே வெளிய விட மாட்டாவே. அப்புறம் இங்க ஏதோ வேலை பார்க்கணும், மாவு அரைக்கணும், தோசை சுடணும், பாத்துக்கிடுங்க. ஆமா தோசை சுடுவேன் தோசை. குடுமி உன் மண்டையில சுட வச்சிரி, பாத்துக்கிட்டே இரு. ஏன் தம்பி இருக்காங்க அதெல்லாம் செய்யணும்? நீங்களும் தானே ரூம்ல தங்கி கிடக்குறியே. நீங்க எல்லாரும் போய் மாவு அரைங்க, துவையல் அரைங்க, என்னத்த வேணாலும் பண்ணுங்க. ஏன் தம்பி ரூபாயும் தர மாட்டான், என் கூட வந்துகிட்டே இருப்பான். நீங்க சேகரை கூட்டிட்டு போயிட்டா நாங்க எப்படி இங்க இருந்து வரதா? நீ அங்க வந்து என்ன கலெக்டர் வேலைய பார்க்க போற? இங்கே கிடந்து மாவு அரைந்த கருவாட்டையும் சேர்த்துக்க. என்னால நீ கேட்டா உன்னால நான் கேட்டேன், நீ ரெண்டு பேரும் உட்கார்ந்து அரைங்க. அப்பயே அது புத்தி வருதான்னு பாப்போம். டூருக்கு வரணும்னு ஆசைப்பட்டா சொந்த காசு எடுத்துட்டு வரணும். யார் கிடைப்பா தலையில மிளகா அரைக்கலான்னு வர வேண்டியது. ஏக்கா அது கிட்ட காசு இல்ல சொன்னாக்கா, போன போதுக்கு இந்த ஒரு தடவை மட்டும் நம்ம கேட்டிருவோம். ஏலே ஒரு நாளைக்கு கட்ட போற, ஒரு வாரத்துக்கு கட்டணும். 35,000 எடுத்து கட்டுவியா? அந்த அளவுக்கு இந்த கொண்டக்காரிகள் உனக்கு முக்கியமா போயிட்டால்வளோ? நம்மளுக்கு தேவைன்னா ஒருத்தையும் ஒத்த பைசா கை நீட்ட மாட்டா. சேகருக்காக நான் வீட்டை அடமானம் வச்சு 20 லட்சத்தை செலவு பண்ணியிருக்கேன். அதுல 10 லட்சத்தை நீங்க எடுத்துட்டு போய் போலீஸ்ல கொடுத்து தொலைச்சிருக்கீங்க. எல்லாமே சேகருக்கு நினைவு இருக்கு, அதனால தான் எங்களுக்கு அவன் செய்யறான். ஆமா செய்வான், நல்லா செய்வான். உனக்கு நான் கொடுத்தா தானே செய்வான். நீ இந்த ஹோட்டல்ல கிடந்து மாவு அரைக்கிறது ஊருக்கு காலை மட்டும் இங்கே தான் கிடக்கணும் பாத்துக்க. ஏலே இவ ரூமுக்கு எவ்வளவு முன்பணம் கட்டியிருக்கா நீ? ஏக்கா 1000 ரூபாய் கிட்டிருக்கேன்க்கா. 1000 ரூபாய் கட்டிருக்கியா? இதுக்கு மேல ஒத்த பைசா கட்டக்கூடாது. இந்த 1000 ரூபாயும் ஊருக்கு வந்தோடனே அவட்ட நீ வாங்கி ஆகணும். ஆமா ரூம் யார் பேர்ல புக் பண்ணிருக்கா? அது நீ பிசாண்டு பேர்லக்கா. அப்படியே அப்ப சரி. அந்த மீன்காரிங்க மாவு அரைச்சாலும் சரி, முளை அரைச்சாலும் சரி, இந்த குடுமிகாரியும் கொண்டக்காரியும் இருந்து கும்மி அடிச்சாலும் சரி, எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. போல நீ போய் படுப்போ. ஏக்கா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன்க்கா. இப்படியே பேசி பேசாம நீ உட்படாம போயிட்டு இருக்கா. நான் சொல்லியா பாரு, உனக்காக இவ 20 லட்சம் செலவு பண்ணாலாம். 20 ரூபா கொடுத்து ஒரு டீ குடிக்க முடியாதவெல்லாம் 20 லட்சம் நான் செலவு பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னைய அசிங்கப்படுத்தி தெரிய ஞாபகம் வச்சுக்க. போலவுல 1000 கை மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணையிட்டு யார் தடுத்தாலும் ஹோட்டல் பில் கட்டுவதில்லை. கொண்டைகள் அறுபடாமல் போவதில்லை. தேதி எடுப்பா குடிமிகாரி. எப்ப பார்த்தாலும் என் தம்பி கூட்டி அணைச்சிட்டு கதை விட வேண்டியது. இந்த நட்ட ராத்திரில என் தம்பிகிட்ட கதை விடியக்கு அப்படியே அவசியம் வேண்டி கிடக்கு உனக்கு. தூங்கிட்டு இருந்த பையில போன் போட்டு வர வச்சிருக்க நீ. 2 பேர் கொண்டையில அறுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ளிவிடும், பாத்துட்டே இரு. ஏய் போறியில கொண்டையில அறுக்கட்டுமா? என்ன வருத்து வராளுவம்மா? இனி எப்பயாவது 2 பேரும் வந்து கதை விடட்டு, அப்ப வச்சுக்கிடி. நிம்மதியா ஒரு டூருக்கு வந்துட்டு போலான்னு பார்த்தா முடியல. பின்னாடியே சனி மேல தொடர்ந்துருக்குவே. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ள பாடும் பாட்டு. தங்க மகன் வருகை கேட்டு தந்தை உள்ள பாடும் பாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. இல்லம்மா இன்னும் விடியலை. மணி இப்பதான் ஒரு 12 இருக்கும். அப்படி அவங்க 2
அது வந்துமா நானும் என் தங்கச்சியும் கதை விட ஆரம்பிச்சோன்னா ராத்திரி எது பகல் எது சாயங்காலம் எது மதியம் எதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்படிதான் எங்க ஊர்ல இருக்கும்போது 2 பேரும் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு வந்து உட்காருவோம். பொழுது போறதே தெரியாது. ராத்திரி 2 மணிக்கு தான் படுக்கவே போவோம். இதுக்கே அசந்துட்டா எப்படி? நாங்க டூருக்கு போயிருந்தோம். இங்க இல்லாத குழந்தை இருக்கால, அவ பாட்டி வீட்டுக்கு. அங்க எங்களுக்கு ஒரு அக்கா இருக்காவ. அவையெல்லாம் எங்க கூட சேர்ந்தாவன்னு வச்சுக்க, நாள் போறதே தெரியாது. 2 நாள் உட்கார்ந்து கதை விடுவோம். அது வந்துமா என் சகோதரிகள் கூட பேச ஆரம்பிச்சா எனக்கு பொழுது போறதே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த பசி தூக்கம்லாம் எப்படி தெரியும்? அதான் நாங்க பாட்டுக்கு கதை விட்டுக்கிட்டே இருப்போம். பொழுது அடைஞ்சாதான் இருட்டி போச்சு நேரம் ஆயிட்டுன்னு எங்களுக்கு தெரியும். அதுலயும் சில நேரம் தெரியாது. அந்த ஆளு விடிய விடிய உட்கார்ந்து கூட கதை விடுவோம். ஆமா, நாங்க ஒருத்தர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கோம். அதனால நாங்க பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியல. அப்படியா? சரி சரி, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். உங்க சத்தத்தை கேட்டுதான் முழிச்சிட்டேன். ஒரே ரூம்ல இருக்க மாட்டீங்களா? நீங்க பேசியது ரொம்ப சத்தமா இருந்தது, எழுப்பி விட்டுட்டு. ஏலா அப்படியே அப்போ உட்காரு, எல்லாரும் சேர்ந்து கதை விடுவோம். தூக்கத்துக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லியே பேதி எடுத்து கிளம்பி வந்து உட்காரு கதை விடுவாங்குது. இதெல்லாம் என்னத்த சொல்ல? மனுஷியெல்லாம் இல்ல வேற என்னம்மா? இத்தனை மணிக்கு உட்கார்ந்து கதை விட்டுட்டு கிடக்குதுவா பாரு. அது என் வீட்ல நான் ரொம்ப சீக்கிரமா தூங்கிடுவேன். 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். 8 மணிக்கு சாப்பிடுவேனா 9 மணிக்கு கீழே படுத்துருவேன். இவ்வளவு நேரம்லாம் உட்கார்ந்து கதை விடவே மாட்டேன். அதே மாதிரி நாங்க இருக்க இடத்துல அமைதியா இருக்கோம். நல்ல உறக்கம் வரும். அப்பதானே காலையில சீக்கிரமா முழிக்க முடியும். எங்க சீக்கிரமா முழிக்கா? நாங்க 2 பேரும் முழிச்சு குளிச்சு ரெடி ஆனாலும் நீ முழிக்கிறதே கிடையாது. நல்லா உறங்கிட்டு தான் கிடக்கா. அது என் வீட்டுல. அப்போ உன் வீட்டுல இருந்துகிட வேண்டியதானே? எதுக்கு டூருக்கு வந்தா? டூருக்கு வந்தா இப்படி சட்டங்கள் இருக்கதா செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் உறங்கணும். உறங்க முடியலன்னா முழிச்சிடு. இல்லம்மா, நீங்க காலையில டூருக்கு வேற போகணும். சீக்கிரமா முழிக்கணும். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருந்தா எப்படி காலையில முழிப்பியே? அத நீ காலையில பாரு. ஏலா நாங்க உறங்காமலே காலையில முழிச்சு ரெடி ஆகி போவோம். டூர் சுத்த முடியாதே, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த டூர்ல 10 நாள் கூட நாங்க தூங்காம இருந்து வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி முழிப்போம். எங்களுக்கு டூரு தான் முக்கியம். தங்கச்சிமா கூட சேர்ந்து கதை விடுறது தான் முக்கியம். நீ வேணா போய் படுத்து உறங்க, இல்லைன்னா உட்காந்து கதை விடு. இல்லம்மா, எனக்கு உறக்கம் வருது. நீங்க சத்தம் போட்டுட்டு கிடக்கையிலேன்னா வந்தேன். என்னால உறங்கவே முடியல சத்தத்தை கேட்டுட்டு. அப்படியா? சரிம்மா, காதுல கொஞ்சம் பஞ்சு வச்சுக்கிட்டு படுத்து தூங்கு. இதுக்காகலாம் எங்களால பேசாம இருக்கவே முடியாது. நானும் தங்கச்சிமாவும் பேசுறதுக்காக தான் இந்த டூருக்கே வந்திருக்கோம். போ, நீ போய் படு. நாங்க இன்னும் 1 மணி நேரம் கதை விட்டுட்டு தான் படுப்போம். சரி விடுங்க. வயசான காலத்துல சும்மா இருக்க முடியல போல. கதை முடியாவல கதை, பயண கதை ரொம்ப அவசியம். எனக்கே உறக்கம் வர மாட்டேங்கி. இதுல இதுவ வேற சத்தம் போட்டுட்டு கிடக்கு. என் மவன்கிட்ட சொல்லி இன்னொரு ரூம் போட சொல்லணும். இதுவ கூட நாளைக்கு கிடந்தா நிம்மதியா தூங்கிக்கிட முடியாது. மேடியட்ட முதல்ல என் மவன்கிட்ட போய் சொல்லிடட்டு. தங்கச்சிமா, இவளால என் மூடே ஸ்பாயிலா போச்சு. ஏக்கா அப்ப படுத்து உறங்குவோம். விடிய காலம் எழும்பணும்ல. 5 மணிக்கு முழிச்சு குளிச்சு ரெடி ஆகணும். அப்பதான் டூர் சுத்தியதுக்கு நேரத்துக்கு போக முடியும். சரிடாமா தங்கச்சி, படுப்போம். இந்த பிள்ளைல எங்க போச்சு தெரியல சிலப்பா. ஏக்கா ஏதாவது சாப்பிட்டதுக்கு போயிருப்பாவளா இருக்கும். ஏன் மாமா அப்படி நடுராத்துல எல்லாம் முழிச்சு போக